क्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவரில் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம இந்த கனவிலிருந்து விழிப்புக்கு அதுக்குள்ள போலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உளர். அதாவது பொருட்செல்வம், காசு, பணம், மணி, துட்டு எல்லாமே இழிந்த நிலையில் இருப்பவங்கிட்ட கூட நிறைய இருக்கும் இல்லையா? கெட்டவங்க கிட்ட கூட அன்னைக்கு பணம் நிறைய இருக்கு, கண்ணால பாக்குறோம். ஆனா அது பெருசு கிடையாது, அது பெருசே கிடையாது. ஏன்னா அவங்க எப்படியும் அந்த இழிந்த நிலையில் இருக்கிறவங்க தான். ஆனா அந்த அருட்செல்வம் உயர்ந்த ஆன்மாக்களுக்கிட்ட மட்டுமே, உயர்ந்தவங்ககிட்ட மட்டும்தான் அந்த அருட்செல்வமானது இருக்கும். சோ யாரு பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆளு அப்படின்ற கணக்கு இல்ல அப்படின்னு இங்க நம்மளுடைய தெய்வ புலவர் தலையில அடிச்சு சொல்றாரு. அதனால அப்படியே பணம் இருக்குன்றதுனால அவங்கள கொண்டாட வேண்டாம். ஏன்னா இழிந்தவங்ககிட்ட கூட பணம் இருக்கும். இழி இழி செயல் செய்வங்கிட்ட எல்லாமே பணம் இருக்கும். அப்படிதானே? உண்மைதானே அது? சோ இங்க பணம் வேணான்றது அங்க கணக்கு கிடையாது. ஆனா இந்த அருட்செல்வமோ, சில பேர்ட்ட அருட்செல்வமும் இருக்கும், பொருட்செல்வமும் இருக்கும். நியாயமான வழியில சம்பாரிச்சிருப்பாங்க. அதே சமயம் அருளும் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அந்த அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க அவரு சொல்லக்கூடிய கருத்து. ஓகேயா? உலகத்துல ரெண்டு விஷயம்தான் இருக்கு. அதாவது உண்மை, அந்த பொய்க்கு வேற ஒரு டெபினிஷன் வச்சுக்கலாம். என்ன? உண்மையை போன்று தோற்றமளிக்க கூடியது. அததானே நம்ம பொய்ன்னு சொல்றோம். பற்றவர்த்தனமா பொய்ன்னு சொல்றோம். ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னா, நான் பொய் சொல்றேன், நான் சொல்லிட்டு சொல்லுவாங்க கிடையாது. அவங்க சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரியே தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா கூட நம்ம யாராவது கேட்டோம் அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கே வரல, நான் அந்த நேரத்துல இங்கதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி, அது நமக்கே என்னடா நம்ம கண்ணால தானே பார்த்தோம், ஒரு சமயம் அவங்க சொல்றதுதான் உண்மையும் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு டவுட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மை மாதிரியே தான் பேசுவாங்க. சோ உலகத்துல உண்மையை போன்று தோற்றமளிக்க கூடியது. செகண்ட், நாம எதை வச்சிருக்கிறோமோ, ஓகேயா? இதெல்லாம் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பான்னு நம்மளுடைய மனசுல நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டுகள். நாம எதை வச்சிருந்தாலும், இல்ல எது கூட நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கோ அது, அப்புறம் எதை நம்ம பயன்படுத்துறோமோ அது எல்லாமே உண்மை கிடையாது. சோ நாம எது கூட இது இப்ப பார்த்தோம் இல்லையா? நம்ம வச்சிருக்க விஷயமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கான்டாக்ட்ல இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல எதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே உண்மை கிடையாது. அப்ப அது என்ன? அது உண்மையை போன்று தோற்றமளிக்க கூடியது. அது எல்லாமே நிரந்தரம், அதுதான் உண்மை, அதுதான் சாஸ்வதம் அப்படின்ட்டு நம்மள மயக்கிறதுக்கான விஷயங்கள்.
அப்ப நமக்கும் வந்து ஓ இதெல்லாம் நிரந்தரம், இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான இதுக்கு நம்மளும் வந்துருவோம். ஆனா அது உண்மையே கிடையாது. அப்ப எது அது உண்மை கிடையாது. எது உண்மை கிடையாது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? கேள்வி வரும் இல்லையா? இப்ப நான் வந்து சொத்து வச்சிருக்கேன். நான் வந்து உறவு கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே நம்ம சொசைட்டி, குடும்பமா வாழக்கூடியது தானே. அப்ப இது எது நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை அல்ல. அது எல்லாமே வந்து அ மாய தோற்றம் அப்படின்னு நம்ம எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சா தானே அந்த ஃபார்முலா தெரிஞ்சா தானே நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். அலர்ட்டா இருக்க முடியும். எது உங்க கூட கடைசி காலம் வரைக்கும் வராதோ, எது நம்மகிட்ட இறுதி வரைக்கும் நம்மளுடைய இறுதி வரைக்கும் இருக்காதோ, அது எல்லாமே உண்மை கிடையாது. ஆனா, உண்மை கிடையாதுன்னு தெரியுது. ஆனா, அது கூட தானே வாழ வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு தானே நம்மளுடைய வாழ்க்கை வந்து பின்னப்பட்டிருக்கு. ம். சோ, நாம அந்த பொய்யுக்கூடயே வாழ்றதுனால, நாம என்ன நெனச்சுக்கிறோம்? இது எல்லாம் தான் உண்மை. இதுதான் சாஸ்வதம். இதுதான் கரெக்ட்டு. வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராங்கா நெனச்சுக்கிறோம். சோ, அது அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டியா புடிச்சுக்கிறோம். விடமாட்டேங்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலயும், ஆ விடவே மாட்டேன். எதுனாலும் எனக்கு இதெல்லாம் தான் தேவை. இது எல்லாம் இருந்தா, நான் வந்து முழுமையான ஒரு மனுஷன். அப்படின்ட்டு நம்மளுடைய புரிதல் அப்படி இருக்கு. சோ, இன்னொன்னு அது இந்த ஏன் வந்து ஆ இத இத நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா அப்டின்னா, அந்த உண்மை இல்லாத விஷயங்கள உண்மைன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். ஏன் அத போய் நம்ம உண்மைன்னு புரிஞ்சுக்கிறோம்னா, அதுதான் மயக்கம். அதுதான் அந்த மாயை. சோ, இது எல்லாமே உண்மை இல்லாத ஒன்று. அததான் நம்ம உண்மைன்னு நம்பிக்கிட்டு, அதையே அ அது கூடயே நம்ம வந்து இறுக பிணைச்சுக்கிறோம். அது இன்னொன்னு, இது எல்லாமே நம்ம கூடவே இருக்கிறதுனால, அது எல்லாமே சாஸ்வதம். ஏன்னா நம்மளே நம்ம சாஸ்வதம்னு நெனச்சுக்கிறோம். ஆமா தானே? இந்த உடல் சாஸ்வதம். ஏதோ 1000 வருஷம் இருக்க மாரி தான் எல்லாத்தையும் கட்டி அணைச்சுக்கிட்டே நம்ம இருப்போம். ஸோ, ஒரு பொருளானது நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, நாம அதுவாவே மாறிடுறோம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சிலது பார்க்கலாம். இப்ப ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய பணக்காரங்க வீட்ல பொறந்திருக்காப்படி. அப்படின்னா, அந்த மனிதனோட உள்ளத்துல என்ன இருக்கும்? நான் வந்து இவ்ளோ பெரிய பணக்காரன் வீட்ல பிறந்திருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு பணத்துல தான் நான் இருப்பேன். பணக்காரனா தான் இருப்பேன். பணத்துக்கு தட்டுப்பாடு வரவே வராது. அப்படின்றது தான் அந்த மனிதனுடைய உள்மனத்துல ஸ்ட்ராங்கா பதியும். ஏன்னா, அதெல்லாம் பார்க்கிறப்ப இதெல்லாம் சாஸ்வதம்னு அவனுக்கு தோணும். ஆனா, எப்ப வேணாலும் அந்த பணம் வந்து இல்லாம போகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அவன் வந்து அந்த மனிதன் இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி வேல பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கூட வரலாம். இது நெறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படியும் ஆகும். ஒண்ணுமே இல்லாத மனுஷன் பெரிய பணக்காரனுமா ஆவான். ஆ அதே மாரி ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பத்துல பொறந்திருக்கான். இந்த மாரி வந்து பாடி பில்டரு அந்த மாரி எல்லாம் இருக்கிறப்ப, ஓகே. நமக்கும் வந்து அந்த இதுதான் இருக்கு. சோ, நம்மளும் வந்து கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நோய் நொடி இல்லாம இருப்போம். டாக்டர் வீட்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆ டீச்சர் பையன் மக்கு, டீச்சர் பிள்ளை மக்கு. ஆ டாக்டர் பையன் நோயாளி அப்டின்ட்டு. இது எல்லாமே புரியல நமக்கு.
ஏதோ ஆப்போசிட்டா சொல்லணும்ன்றதுக்காக சொல்லி வச்சிருக்காங்கன்ட்டு தான் நமக்கு தோணும். ஆனா, டாக்டர் பிள்ளை டாக்டர் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. டீச்சர் பிள்ளை டீச்சரா நல்ல அறிவாளியா இருக்கணும்னு நிரந்தரம் கிடையாது. இப்படியும் இருக்கும். அதுதான் உண்மை அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டது. நம்மளுடைய புரிதல் கம்மியா இருந்ததுனால, அத எல்லாமே வேற மாரி நம்ம மேலாப்ல நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. சோ, அந்த பணமானது எப்பனாலும் நீங்கிரும். ஹெல்த் வந்து அதுவும் நீங்கிரும். சோ, எவர் எந்த மனுஷன் தான்கிட்ட இருக்கிறத இருப்பவர் இருக்கிறதையும் சரி, இருப்பதையும் சரி, ஓகேயா? தான் கூட இருப்பவங்களையும், தான்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் எல்லாமே உண்மை. அதெல்லாம் தான் உண்மை அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருக்காரோ, ஸ்ட்ராங்கா அவர் புடிச்சபடியிலருந்து இல்ல, இல்ல நான் வந்து என்னுடைய இது வந்து திருத்தமானதா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னுடைய மனைவியோ, இல்ல மனைவியா இருந்தா கணவன் மேலயோ பிரியமா இருக்கிறது தப்பா? அதுதான் சாஸ்வதம்னு நினைக்கிறது தப்பா? என்னுடைய பசங்க மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறது தப்பா? அவங்க மேல பிரியம் வச்சிருக்கிறது தப்பா? அப்படின்ட்டு தான் நமக்குள்ள கேள்வி வரும். கரெக்ட் தானே? நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன். நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு செங்கலும் நான் பார்த்து, பார்த்து கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அந்த வீட்டு மேல நான் வந்து ஒரு பாண்ட் வச்சிருக்கிறது தப்பா? இது என்னுடைய உழைப்பு. கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய உழைப்பு இருக்கு. நான் எப்படி ஒவ்வொரு பணத்தையும் நான் சம்பாரிச்சேன். அந்த நேரத்துல யார் யார்கிட்ட போய் நின்னேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பொருள் மேல, அந்த வீடு மேல நான் வந்து அ ஒரு அஃபெக்ஷனோட இருக்கிறது தப்பா? அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். ஆனா, இந்த மாதிரி யார் ஒருவர் தாங்கிட்ட இருக்கிறதையும், இருப்பவங்களையும் உண்மைன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இறைவன் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களை அந்த கனவுல இருந்து மீட்டு எடுக்கிறார். இது கனவு அப்படின்ட்டு நல்லா அதுக்கு ஒரு ஜர்க் மாரி ஒண்ணு உங்கள அப்படியே ஒரு அந்த மாயையில இருந்து உழுக்குறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். ஓகேயா? சில உறவு இழப்புகள் நடக்கும். ஆ ந நிலைமை வந்து தலைகீழா மாறும். எல்லாமே இந்த ஆ இந்த மாரி இந்த அது என்னது? இந்த இகாலக்கடி வேலை எல்லாமே நடக்கும். எதுக்கு? அப்படின்னா, உங்களை அந்த கனவுல இருந்து அவரு மீட்டெடுக்கிறதுக்கு தான். இத நிரந்தரம்னு நெனச்சு ஏமாந்துராதப்பா! அப்படின்ட்டு உங்கள அந்த கனவுல இருந்து உழுக்குறாரு. உலுக்கி, ஓ! இப்படியெல்லாம் நடக்கிறது கூட சான்ஸ் இருக்கான்னு அப்பதான் அந்த பெர்சனுக்கு வந்து தெரியும். சோ, இதெல்லாம் இல்லாம என்னால வாழ முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிடிமானம். அப்படின்னு நம்ம நெறைய விஷயத்த ஸ்ட்ராங்கா புடிச்சுட்டு இருக்கோம். ஆனா, அத உடைக்கிறது தான் இறைவனோட வேலையா இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது கரெக்ட்டா இருக்கா இந்த ஃபார்முலா அப்படின்ட்டு. எது எத இது இல்லாம என்னால உயிரே இருக்க முடியாது. உயிரோட நான் இருக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த இதுதான் இந்த நபர் தான் என்னுடைய வாழ்க்கையின் பிடிமானம். இந்த பிசினஸ் தான் என்னுடைய வாழ்க்கையின் பிடிமானம். எதையெல்லாம் நீங்க அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அத உடைக்கிறது தான் இறைவனுடைய வேலை. சோ, அழிவற்ற தன்னை பற்ற செய்வதற்காக இறைவன் என்ன பண்றாரு? 2 கையிலயும் நாம புடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நாம புடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அழிவுள்ள சிலவற்றை. அத
நல்ல பெரிய சுத்தியெல்லாம் கொண்டு வந்து உடைக்கிறாரு. தயவு தாட்சண்யமே இல்லாம உடைக்கிறாரு. எதுக்கு உடைக்கிறாருன்னு நமக்கு அப்ப தெரியல. ஐயோ! எனக்கு இந்த இப்படி பண்ணிட்டீங்களே! நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ம். எல்லா புலம்பலும் காது குடுத்து கூட அவர் கேட்க மாட்டாரு. ஆனா, உடைச்சு தள்ளிர்றாரு. அப்ப நான் அந்த நபர் என்ன பண்றாரு? வேற வழி இல்லை. இதுவரைக்கும் உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு, பிடிச்சுக்கிட்டு இருந்தத உடைச்சாதான், அது நிரந்தரம் இல்லாதது. அப்படின்னு அந்த நபரால புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு அம்மா குழந்தைக்கு காய்ச்சல், என்ன அது ஒரு மாரி மயக்கத்திலேயே இருக்கு. ரொம்ப காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிருச்சு. மயக்க ஸ்டேஜ்லயே தான் இருக்கு. அதால கண்ணு கூட முழிக்க முடியல. அப்ப தயவு தாட்சண்யம் இல்லாம அந்த அம்மா மருந்து ஊத்துவாங்க. அந்த குழந்தையால மருந்து சாப்பிட முடியாது. அவ்வளவு கசப்பா இருக்கும். மருந்து ஊசி போடுவாங்க. ஊசி போட்டா வலிக்கும். இல்ல சில இதுல சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் சர்ஜரி பண்றதுக்கும் அந்த அம்மா ரெடி. எதுக்கு? தன்னுடைய குழந்தை நலமா இருக்கணும்ன்றதுக்காக. அதே கான்செப்ட் தான் இங்க இறைவன் பண்றாரு. நீ இந்த மயக்கத்துல இருந்து நீ மிஸ் ஆயிராத அப்படின்ட்டு நாம 2 கையிலயும் புடிச்சிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்கள்லயும் தயவு தாட்சணியம் உடைச்சு தூக்கி எறிகிறாரு. வா, இப்ப வருவல்ல, என்கிட்ட வருவல்ல, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக. அப்ப நம்மளுடைய மனது என்ன ஆகுது? உண்மையை நோக்கி திரும்புது. அந்த உண்மையை நோக்கி நம்ம மனசு திரும்புறதுக்காகவே துன்பத்தை கொடுக்கிறார். துன்பத்தை கொடுத்து நமக்கு அருள் செய்கிறார். ஆ, எல்லாருக்கும் புத்தர் கதை தெரியும் தானே? சித்தார்த்தனை புத்தனாக்கியது என்னது? அவர் பார்த்த அந்த கஷ்டம் தானே. அவர் பார்த்த அந்த மரணம்னா என்ன? வயோதிகம்னா என்ன? இது எல்லாம் பார்க்கிறப்ப, ஓ! வாழ்க்கை இவ்வளவு துன்பமயம் மிக்கதா? இப்படிதான் இருக்குமா? அப்படின்ட்டு. சோ, ஆ ஒரு பெரிய ராஜகுமாரனா இருந்து அவ்வளவு சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சித்தார்த்தனை புத்தனாக ஆக்கியது துன்பம் தான். இன்னைக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்க போனீங்கனாலும் புத்தரை தெரியாதவங்க கிடையாது. அவர் குடுத்த அடிய புடிச்சுக்கிட்டாரு. கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. ஓகே. என்னமோ இருக்கு அப்டின்ட்டு, இதுல ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. அத புடிச்சுட்டு சர சர சரன்னு ஏறி வந்தாரு. ஒரு நிமிஷத்துலலாம் அவர் ஏறல. 12 வருஷத்துக்கு மேல அவர் ஏறி இருக்காரு. நமக்கு சட்டுன்னு, ஓ! புத்தர்னா அவரு பெரிய இவரு அப்டின்ற மாரி தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆ சுத்தி இருக்காரு. எத்தன குருமார்ட்ட போயிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு. சாப்பிடாம இருந்திருக்காரு. தூக்கம் இல்லாம இருந்திருக்காரு. இப்படி பண்ணா நமக்கு அது வந்துருமா? அப்படி பண்ணா அப்படி வந்துருமான்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி சறுக்கி, சறுக்கி, சறுக்கி தான் அவர் வந்திருக்காரு. சோ, சித்தார்த்தனை புத்தனாக ஆக்குனது என்னது? துன்பம் தான். சோ, அவருக்கு அந்த அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கருணையை இறைவன் வழங்குகிறார். உண்மையோட தன்மை என்னைக்குமே அழிவு இல்லாதது தானே. ம். நாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் உண்மைதான் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அ திரும்ப இது மாரி அடி குடுக்குறாரு. அப்பயும் அதுல இருந்து வெளிய வர்றது கிடையாது. ஆஹ, நான் திருப்பியும் அதுக்குள்ளேயே தான் போவேன். எனக்கு அதுதான் புடிச்சிருக்கு அப்படின்னா, அப்புறம் ஒரு கட்டத்துல, "போப்பா, நீயே வச்சுக்கோ அத. இன்னமும் கஷ்டப்படு" அப்படின்ட்டு கைய உதறிடுறாரு. அப்ப இந்த துன்பமானது எப்படி ஒரு மனுஷனுக்கு வருது? இல்லாத ஒண்ண நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த துன்பம்
வந்து அந்த ஆஹ், இன்பம் போல் தோற்றமளிக்கக்கூடிய அந்த துன்பம் மறையிறப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்க? தடுமாறுறாங்க. ஆஹா! என்ன விட்டு அது போயிருச்சே! பணம் என்ன விட்டு போயிருச்சே! உறவு என்ன விட்டு போயிருச்சே! என்னுடைய சொத்து என்ன விட்டு போயிருச்சேன்ட்டு தடுமாறுறாங்க. திருப்பியும் அத நோக்கி தான் அவங்களுடைய பயணம் மோஸ்ட்லி இருக்கு. அதாவது இத வேற மாரி கூட சொல்லலாம். ஒரு கனவுல இருந்து அ முழிக்க வைக்கிறாரு கடவுள். ஆனாலும், இல்ல எனக்கு அந்த கனவுல இருக்கிறது தான் பிடிக்குது அப்டின்ட்டு திருப்பி அந்த கனவு நிலைக்கு போற மாரி தான் அந்த இது. ஒரு தரம் விழிச்சிட்டோம் அப்டின்னா, திரும்பவும் கனவுக்குள் செல்ல முடியாது. முழிச்சுட்டா கண்டிப்பா போ முடியாது. ஏன்னா நல்லா ஒரு ம் இது தெரிஞ்சிரும். எது உண்மை, எது உண்மையற்றது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிரும். சோ, இறைவன் என்ன பண்றாரு? எது உங்களுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பொய்களை உங்கள சுத்தி வைக்கிறாரு. அப்பதானே எது உண்மைன்னு தெரியும். உண்மையே எல்லா இடத்துலயும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது உண்மை அப்படின்றது தெரியாது. பொய்கள் நிறையா இருக்கும் பட்சத்தில், எது உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியும். கனவுல இருக்கிறப்ப தான வந்து ஒரு விழிப்பு நிலைன்னு ஒண்ணு வருது. முழிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அது எப்படி விழிப்பு நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? தூக்கத்துல இருந்து தான் விழிச்சுக்கிட்டேன். கனவுல இருந்து தான் விழிச்சுக்கிட்டேன். கனவு பார்த்துட்டு இருந்தேன், முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ, இந்த பொய்கள், இந்த மாயை எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நாம உண்மை எது? பொய் எது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ, நீங்க தான் அத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்காக தான் கடவுளுடைய கரம் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும். எப்பயுமே எந்த நபரா இருந்தாலும், அது யாருக்கும் வித்தியாசமே படுத்தாது. கடவுளுடைய கைகள் யாரையும் வித்தியாசப்படுத்தாம, எல்லார் பக்கத்திலயும் அவருடைய கைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. நாம தான் அந்த கைகளை கவனிக்கிறது கிடையாது. எப்ப நீங்க தடுமாறுறீங்களோ, அப்ப சட்டுன்னு புடிச்சுக்குவாரு. ஆனா, புடிக்கிறது நீங்க தான் புடிக்கணும். அவர் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அது தெரியணும் இல்லையா நம்மளுடைய கண்களுக்கு? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரத்தெல்லாம் உயர்த்திக்கிறப்ப, அவருடைய கைகள் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும். இல்லன்னா நம்ம பக்கத்திலேயே இருந்தா கூட நெறைய பேருக்கு அந்த கைகள் புலப்படாம, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சும் போயிருது. எல்லாருக்குமே அந்த ஆ இப்ப சொன்னோம் இல்லையா? எது உண்மை அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது கிடையாது. அப்ப சரி, உண்மைய காமிக்கிறதுக்கு இறைவன் வந்து சில வேலைகள்லாம் பண்றாரு. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்? சந்தோஷம் தானே வரணும். அப்பா! இப்பயாவது எது உண்மை, எது நிரந்தரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு தானே இருக்கணும். ஆனா, அதுக்கு பதிலாக இந்த மனித மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயோ! பொய்ய நான் இழந்துட்டனே! அப்படின்ட்டு அது தவிக்க ஆரம்பிச்சுருது. அதுதானே உண்ம. அ பொய்ய நான் இழந்துட்டனே! அப்படின்னு ஒரே துக்கம். இதுதான் மனிதனோட இயல்பா இருக்கு. கனவு கலைஞ்சிருச்சே! நான் எப்படி ஒரு கோட்ட கட்டி வச்சிருந்தேன். அந்த கனவு கலைஞ்சிருச்சே! ஓகே. இப்பயாவது நான் முழிச்சுக்கிட்டேன்றது கிடையாது. என்னுடைய கனவு கலைஞ்சிருச்சு. இதுதான் மனித மனதோட இயல்பாக இருக்கு. உங்களால பார்க்கப்படுற அத்தனையுமே உண்மை கிடையாது. சரி. நீங்க சொல்றீங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம். நீங்க பார்க்குற அத்தனையும் இந்த டிவி, இந்த இப்ப ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உட்கார்ந்திருக்க வீடு, ம் சுத்தி இருக்கிற சொந்தம், அத்தனையுமே உண்மை கிடையாது. உங்களால் பார்க்கப்படுபவை அத்தனையும் உண்மை அல்ல.
சரி. எது எல்லாம் உண்மை இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எது உண்மைன்னு சொல்லணும் தானே? எது காணப்படுவதிலிருந்து காண்கிறதோ, உங்களை அந்த காணப்படுவதை நோக்கி நகர்த்துகிறதோ, அதன் பெயர் தான் ஞானம் அல்லது இறைவன். நாம பார்க்கிற அத்தனையுமே உண்மை கிடையாது. எது பாக்குதோ அதுதான் உண்மை. அப்ப என்னுடைய கண்கள் தானே பாக்குது. அப்ப அது உண்மையா? இல்ல. அது உண்மை கிடையாது. உள்ள இருந்து எல்லாத்தையும் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுதான் உண்மை. ஏன்னா, இந்த உடலும் அழியக்கூடியது தானே. இன்னைக்கு என்னுடைய உடம்புன்னு தான் சொல்றோம். உங்களுடையது அத்தனையுமே அழியக்கூடியது. இன்க்ளூடட் இந்த உடலும். அப்ப இது எப்படி வந்து சாஸ்வதம்னு சொல்ல முடியும்? நாம பார்க்கிறது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னா, எது உண்மை? எது பாக்குதோ அதுதான் உண்மை. இந்த மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க, இல்ல இல்லாம போறாங்க. இந்த 2 ஸ்டேஜையும் ஒண்ணு அப்படியே ஆடாம, அசையாம பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு மனிதன் குடும்பத்துல கூட சொல்லலாம், இல்ல வெளியில சொல்லலாம். ஒரு மனுஷன் இருக்கிறதையும் அது பாக்குது, இல்லாம போகிறதையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சில பேருக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும். தினம் 3 வேள சாப்பாடு, வெரைட்டியா துணிமணிகள், நகைகள், கொஞ்சம் சொந்தம், ஒரு காரு, வீடு இதுக்குள்ளேயே வாழ்க்கை அவங்களுக்கு முடிஞ்சிருது. ஆனா, சிலருக்கு தான் அந்த வட்டத்தை கடவுள் உடைக்கிறார். எல்லாத்துக்குமே அவர் உடைக்கல. அதையும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே அவர் இந்த வட்டத்துக்குள்ள வாழ்றவங்கள எல்லாரையுமே உடைக்கிறார். ஆனா உடைக்கிறது கிடையாது. சிலர மட்டும் தான் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஆ இப்படி காலையில எந்திரிச்சப்பயே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, ரொம்ப எல்லாருக்குமே பிளசன்ட்டா தன்னை காமிச்சுக்கிறதுல விருப்பம் இருக்கவங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆ அந்த அழக குறைச்சு விட்டுருவாரு. ஓகேயா? நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன். பாரு இந்த ஏரியாலயே நான் தான் பணக்காரன். அத உடைச்சு விட்டுருவாரு. இவருக்கு அதானே வேல. அவருக்கு வேலையே அதான். நான் பெரிய பிசினஸ் மேன். நான் எனக்கு அப்படி ஒரு பிசினஸ் டெக்னிக் எல்லாம் தெரியும். எதுல கை வச்சாலும் ப்ராஃபிட் தான். அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அத உடைச்சு விட்டுருவாரு. சோ, எது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத அதுலருந்து வெளிய வர முடியும். ஒ நம்ம தூங்குறோம். ஒரு ஒரு நபர்ன்னு வச்சுக்குவோம். அவர் தூங்குறாரு. கனவுல என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு சிங்கம் வருது. அவரு ஒரு காட்டுல நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு சிங்கம் அவர வெரட்டிக்கிட்டே வருது. வெரட்டிட்டு வந்து, அப்படியே மேல ஒரு கரெக்ட்டா ஒரு ஒரு ஆங்கிள்ல அவர் மேல பாயறதுக்கு பாஞ்சு கரெக்ட்டா அந்த குரவளைய கடிக்கிறதுக்காக பாயுது. அவர் தூக்கத்துல இருந்து முழிச்சுடுறாரு அந்த மனிதர். அப்ப அந்த கனவுல இருக்கிறப்ப, அவரு எவ்ளோ சஃபர் ஆயிருப்பாரு. எவ்ளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பாரு. அ ரொம்ப நேரமா அந்த காட்டுல ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் ஓடுறாரு, இந்த பக்கம் ஓடுறாரு. எந்த பக்கம் ஓடுனாலும் சிங்கம் விரட்டுது, மூச்சு இரைக்குது. மூச்சே நின்ற மாரி இருக்கு. எப்ப உயிர் போகும்னு தெரியாது. உயிர் இருக்கப்பயே அது நம்மள கடிச்சு தின்னா எப்படி இருக்கும்? அப்படின்றது எல்லாமே அவருக்கு எவ்ளோ ஒரு மரண வேதனைய அனுபவிச்சிருப்பாரு. ஆனா அது எல்லாமே உண்மைதான. கனவுல இருந்து அனுபவிச்சாலும், அந்த மனம் வந்து அந்த வேதனைய அனுபவிச்சிருக்கு தான.
ஆனா கனவுல இருந்து முழிச்சுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த வேதனை இல்ல. ஓ! இது கனவா? பரவாயில்லையே! நான் சிங்கமும் என்ன விரட்டல. நான் வந்து அதுகிட்ட கடியும் படல. அப்படின்ட்டு ரொம்ப நம்ம சேஃபா தான ஃபீல் பண்ணுவாங்க. ம். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் கனவில் இருப்பது. தூக்கத்துல வர்ற கனவை இங்க மென்ஷன் பண்ணல. மாயை அப்படின்ற கனவுல இருக்கிறது. அப்ப இத இது மாரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எது எல்லாம் உங்கள பயமுறுத்துதோ, அது எல்லாமே கனவிலிருந்து தோன்றுபவை. எப்பயுமே கனவானது துக்கத்தில் தான் உங்களை வைத்திருக்கும். நிஜம் அந்த துக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறது. சோ, இந்த துன்பத்திலிருந்து நீங்க வெளிய வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, வேற வழியே கிடையாது. முழிச்சுக்கிறது மட்டும் தான் வழி. விழிப்புணர்வு மட்டும் தான். இந்த இதெல்லாம் மாயை. ஓகே. அப்ப இதெல்லாம் எப்படி நம்மளுடைய மனதுல வச்சுக்கணும்? இதுதான் சாஸ்வதம்ன்றது இல்லாம, எது சாஸ்வதமோ அத புடிச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் விட்டுறணுமான்னா, அப்படி இல்ல. இது சாஸ்வதம்னு நெனச்சுக்கிட்டு இருக்க நம்ம எண்ணத்த தான் நம்ம அங்க மாத்தணும். அப்ப குடும்பத்துல இருந்து வெளிய வந்துரணுமா? எல்லா காசையும் யாருக்காவது தூக்கி குடுத்துறணுமா? அப்படின்றது அங்க அர்த்தம் கிடையாது. ஆனா இத சாஸ்வதம் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனச தான் நம்ம மாத்தி, எது சாஸ்வதமோ அத பிடிக்கிறதுக்கான வழிய தான் நம்ம பார்க்கணும். சோ, இங்க பொய் அப்படின்றது எதுக்கு தேவையில்லாம? உங்கள முழிச்சுக்க வைக்கிறதுக்கு தான். கனவுல இருக்கிறப்ப அந்த கனவு ஒண்ணு வருது அப்படின்னா, அத முழிச்சுக்கிறப்ப, "அப்பா! நிம்மதியா இருக்குப்பா இப்பதான்." அப்படின்ட்டு ஆ ஒரு நிம்மதியான ஒரு நிலை வருது இல்லையா? அது அப்படிதானே? அதுக்காக தான் சுத்தி பொய்கள். இந்த 7:30 சனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தானே! அந்த டைம்ல பாருங்க, அப்பா! இந்த 7:30 சனி வந்துட்டா படாத பாடு படுத்துவாரு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பொறுத்தவரைக்கும், இந்த 7:30 சனி டைம்ல தான் வந்து என்னுடைய அனுபவத்திலயும் சேர்த்து சொல்றேன். உங்கள சுத்தி இருக்கவங்கள்ல யாரு உண்மையானவங்க, யாரு பொய்யானவங்க, இப்படி அந்த கஷ்டத்த குடுக்குறப்ப தானே அவரு வந்து உங்கள வந்து முழிச்சுக்கிட்டு, "ஓ! இவ எவ்ளோ நம்பினேன். இவங்க ஏமாத்திட்டாங்க. ஓ! இது வந்து நான் இப்படி நெனச்சிருந்தேன். அது வந்து உடைச்சுட்டாரு." உடைச்சிருப்பாரு. அது இது எது உண்மைன்னு அந்த 7:30 சனி டைம்ல உங்களுக்கு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை பெரட்டி காமிச்சுரும். உங்களுடைய நம்பிக்கைக்கும், பிராக்டிகல் இதுக்கும் இந்த 7:30 சனி காமிச்சுரும். சோ, அந்த மாதிரி தான். அப்ப எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? இல்லன்னா அப்படியே அந்த மயக்கத்திலேயே எப்படி வந்து ஒரு குடிகார மயக்கத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறானோ, அதே மாரி இதெல்லாமே நிரந்தரம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு, நிரந்தரமான ஒண்ண விட்டுர்றோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையோட பெரும்பகுதி தூக்கத்திலேயே தானே பொதுவாவே அப்படிதான் சொல்லுவாங்க. தூக்கத்துல தான் நெறைய நம்மளுடைய வாழ்க்கையோட பெரும்பகுதி போகுது அப்படின்ட்டு. ஆனா இந்த தூக்கம் அப்படின்றது இந்த மாய தூக்கம். அந்த மாய தூக்கத்திலேயே சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாய தூக்கத்திலேயே வேலை பார்த்துக்கிறோம். அந்த மாய தூக்கத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த மாய தூக்கத்திலேயே பிள்ளை பெத்துக்கிறோம். மாய தூக்கத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு, அதிலேயே அ இறந்தும் போயிர்றோம். நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்ற கொஞ்சம் கூட ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லாம வாழ்க்கை முடிஞ்சிருது. இது எவ்ளோ ஒரு பெரிய தப்பு. உங்களுக்கு எல்லாம் குடுத்திருக்காரு கடவுள். ஓகே. ஆனா குடுத்த கடவுள வந்து புடிச்சுக்கணுமா வேணாமா? எது மெயினோ அத தான நீங்க இப்ப வீட்லயே வந்து எல்லா சுவிட்சும் போட்டிருக்கீங்க. எல்லா ரூம்லயும் எல்லா சுவிட்சும் எரியுது. போட்டிருக்கீங்க. ஓகேயா? ஆனா, அங்க மெயின் சுவிட்ச வந்து
இது இருக்கும் இல்லையா? அத வந்து ஆன் பண்ணாம இங்க இருக்கல்ல சுவிட்ச் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணாதானே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தன பவர் பாயிண்ட்டும் ஒர்க் ஆகும். அத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சிலர் மட்டும் தான் அந்த சிலருடைய கனவ மட்டும் தான் உடைக்கிறாரு. அதுலயும் மிகச்சிலர் மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்கள மட்டும் தான் இந்த கனவுல இருந்து டோட்டலா வெளிய எடுக்குறாரு, விடுவிக்கிறாரு. அதுக்கு பேரு தான் முக்தி. அந்த முக்தி அடைஞ்சவர் பேரு தான் ஜீவன் முக்தர். அவரு கனவுல இருந்து முழுசா வெளிய வந்தவர். எப்படி தூக்கத்தையும், கனவையும் பிரிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி கனவில் நீங்க கனவுல இருக்கிற வரைக்கையும், துக்கத்தையும், கனவு நிலையையும் பிரிக்க முடியாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். சோ, அப்ப கனவு உங்கள என்ன பண்ணுது? கனவு உங்களையும், துக்கத்தையும் இணைக்கிறது. கனவில் இருக்க இருக்க துக்கத்தையும், உங்களையும் இணைக்கிறது. அப்ப யார் கூட கை கோத்துக்கிறீங்க? துக்கத்து கூட கை கோத்துக்கிறீங்க. அப்போ துக்கத்து கூட கை கோத்துக்கிட்டு, ஐயோ! எனக்கு கஷ்டமா வருதே! எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நான் யாருக்குமே எந்த இதுவும் பண்ணதில்ல. அப்படின்னு புலம்பல்லாம் வேற. கோத்துக்கிட்டு இருக்கிறது அங்க தான். அப்புறம் அதுதானே வந்து வரும். கனவுக்கான கனவு எதுக்கு வருது? கனவோட யூஸ் என்ன? அப்படின்னா, அந்த கனவு இருக்கிறப்ப தானே உங்களுக்கு அந்த முழிப்பு நிலை அப்படின்னு ஒண்ணு வருது. அப்ப சிங்கம் விரட்டுது. அது நம்ம குரவலைய கடிக்கிறதுக்கு மேல பாய வர்றதுக்கு வருது. அதுலருந்து வெளிய வர்றப்ப தானே, ஆஹா! நம்ம இப்ப இதுவரைக்கும் பார்த்தது கனவு அப்டின்ட்டு நமக்கு தோணுது. சோ, நீங்க எதுலருந்து விடுபடுறீங்களோ, அதுதான் கனவு. தூக்கத்துல இருக்கிற கனவ பத்தி இங்க பேசல. தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிற முழிப்ப பத்தியும் இங்க பேசல. நீங்க எதுலருந்து வெளிய வர்றீங்களோ, எதுலருந்து விடுபடுறீங்களோ, அதுதான் கனவு. அது எதுவானாலும் இருக்கட்டும். ஒரு ஒரு தரம் நீங்க முழிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்ப திரும்ப தினம் நம்ம தூங்கி தூங்கி முழிக்கிற மாரி முழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு டைம் முழிச்சுக்கிட்டா போதும். முழிச்சது தான். ஆனா கனவுல இருக்கிறப்ப, தினமே கனவு வந்துட்டு இருக்கும். தினமே தூக்கம் வந்துட்டு இருக்கும். சோ, இந்த கனவுல இருந்து விடுபட முடியும் அப்டின்னா, எது எல்லாமே ம் உங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு போகக்கூடியதோ, அது எல்லாமே கனவு தான். யார் எடுத்துட்டு போவா? என்கிட்ட இருக்கத யாருக்கு அவ்ளோ தைரியம் இருக்கு? யாராவது வந்து கை வச்சிட முடியுமா? என்கிட்ட இருக்கிற கார்ல, என்கிட்ட இருக்கிற சொத்துல, காலம், காலன் இவங்களால கை வைக்க முடியும். அது அத்தனையும் எடுத்து செல்லும். எதுவானாலும் சொந்தமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எதுனாலும் எல்லாத்தையும் கொண்டு போயிரும் காலம். காலன் உங்களுடைய உடலையே கொண்டு போயிருவான். அப்ப எனக்குன்னு சொந்தமானது எதுவுமே இல்லையா? எல்லாமே இந்த காலத்துக்கும், காலனுக்கும் குடுத்துட்டு நான் என்னத்த பண்றது? இருக்கே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கே உங்ககிட்ட. ம். அது என்னது? உங்களுக்கு சொந்தமானது ஒண்ணே ஒண்ணுதான். அதுதான் நீங்கள். உங்களை தவிர எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. இந்த உடல் கிடையாது. உடல் அழியக்கூடியது, காலன் கொண்டு போகக்கூடியதுன்னு நம்ம பார்த்தாச்சு. உள்ளே இருக்கும் அந்த ஆன்மா, உள்ளே இருக்கும் அந்த இறைவன் ஒண்ணுதான் நிரந்தரமானது. மத்த அது அத்தனையுமே அழியக்கூடாது. அதுதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது.
ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை இல்லாமையும் போகிறான். இந்த 2 ஸ்டேஜையும் பார்க்கிறதும் அதுதான். அப்ப இந்த மாயையிலிருந்து உங்கள எது விலக்கி வைக்க முடியும்? அதுதான் தியானம். தியானம் பண்ண இந்த கனவுல இருந்து நாம விழிப்பு நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருப்போம். உங்கள தவிர அத்தனையுமே உங்களுக்கு சுமைதான். எவ்வளவு தூரம் சுமக்க முடியும்? மத்தவங்க கிட்ட இருந்து எல்லாமே ஆ விலகி இருப்பாங்க இல்லையா? சில பேர் வந்து அது விலகி இருக்கணும், விடுதலை அதுல இருந்தெல்லாம் கூட விடுதலை வாங்கிடணும் அப்படின்ட்டு அந்த நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட சுமைதான். தான் கிட்ட இருக்கிற அத்தனையும் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் நீக்கும்போது, அந்த குறிப்பிட்ட நபரானவர் தன்னை மட்டுமே வைத்துக் கொள்கிறார். அத்தனையும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எதுவும் நிரந்தரம் கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எது சாஸ்வதமோ அத மட்டும் நான் கெட்டியா பிடிச்சுக்குவேன். அவ்வளவுதான். எனக்கு போறோம்யா, எனக்கு போறோம். இதுக்கு தான் வந்தேன். இத நான் பிடிச்சுக்கிறேன். சோ துன்பம் அப்படின்றது துக்கத்தின் தாய் வீடு. சரி. இந்த பொய் அதுதான் உண்மை கிடையாது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே இந்த பொய்யான இந்த தாய்க்கு பிறந்ததுதான் இந்த துக்கம் அப்படின்ற குழந்தை. சரி. நம்ம ஒரு கதை பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். தசரதர் வந்து மிகப்பெரிய ஞானி. இன்னைக்கு டைம் கருதி நான் வந்து இத ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். அவரு எல்லாருமே முனிவர், இந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு காட்டுல, இல்ல மலையில, குகையில இப்படி போய் தனியா போய் தவம் பண்ணுவாங்க. ஆனா அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. ராஜ்ய பரிபாலனமும் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் ஞானியாவும் அழகா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டும் இது பண்ண முடியும்ன்றதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள் அத்தனையுமே. அவருடைய ராஜ்யத்த அருமையா வாழ்ந்துட்டு இருந்தாரு. பேலஸ்ல தான் அவரு இருந்திருப்பாரு. அரண்மனையில தான் இருந்திருப்பாரு. பட்டு ட்ரெஸ்ஸு, அவ்ளோ நகை எல்லாமே தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய மனம் அதுல எப்படி ஒட்டாம இருந்துச்சா, ஒட்டி இருந்துச்சா, அத வந்து புடிச்சுக்கிட்டாரா அப்படின்றது தான் அங்க கணக்கு. ஆ அப்படி இருக்கிறப்ப ஒரு அவருக்கு வந்து தினமே வந்து தூக்கத்துல வந்து பிச்சைக்காரனா போய் பிச்சை எடுக்குறாரு. கன்டினியூஸா அந்த கனவு வருது. ஆ அவரால வந்து திடீர்னு முழிச்சுக்குவாரு. முழிச்சுக்கிட்டா பார்த்தா வந்து ட்ரெஸ் எல்லாமே ராஜா ட்ரெஸ். எதுக்குடா அப்படி வருதுன்ட்டு ஏதோ சில நாள் மட்டும் வரும்ன்னு பார்த்தா கன்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அப்புறம் அ அஷ்டவக்ரர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு. எதுக்கு எனக்கு இப்படி வருது? அப்படின்றப்ப, இந்த தூக்கத்துல நீ பிச்சைக்காரன்றதையும், நீ முழிச்சவுடனே நீ ராஜா அப்படின்றதையும் பார்க்கிற பாத்தியா? இது 2மே ஒண்ணுதான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது எப்படி நிரந்தரம் கிடையாதோ, அந்த தூக்கத்துல பார்க்கக்கூடிய பிச்சைக்கார வேஷம் நிரந்தரம் கிடையாதோ, முழிச்சவன இருக்க இந்த ராஜா வேஷமும் நிரந்தரம் கிடையாது. 2மே டெம்பரவரி தான். இத நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி வருது. இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு அவர் சொல்றார். வாழ்க வளத்துடன்.